ஹாய். மே 1 எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய பப்ளிக் ஹாலிடே தான். ஆனால் ஜெர்மனியில் என்ன டிஃப்ரெண்ட்னா, யூஸ்வலாக பப்ளிக் ஹாலிடேனா இங்கே எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு காக்காவை கூட பார்க்க முடியாது பப்ளிக் ஹாலிடே அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு சீனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆமாங்க, எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா? இங்கே ஒரு பெரிய ஸ்டேஜ் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் ஸ்பீச்லாம் கூட கொடுத்தாங்க. மோஸ்ட்டாக ஒர்க்கர்ஸோட ரைட்ஸு, ஜாப்ஸு, சேலரி, ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரியான டாபிக் எல்லாமே பேசினாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்களே, ஃபுட் ஸ்டால்ஸ், ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ்னு எல்லாமே இருக்குது. சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பில் தான் இருந்தது. இது மட்டும் இல்லை, கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ஜெர்மனியை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவங்கள எங்கேஜாக வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சும்மா விளையாட வைக்கிறது மட்டும் இல்லை, சும்மா அதில் இப்போ கிக் பண்ணாங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்து விடுவாங்க. அது குழந்தைங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டுமா, சேஃப்டிக்கும் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் தான். ஆம்புலன்ஸ் ரெடியாக இருந்தது, போலீஸ் கூட ஸ்டாண்ட் பையில் தான் இருந்தாங்க. நார்மலாக ஹாலிடேஸ்னால் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த க்ரௌடை பார்த்ததையும் தான் புரியுது இந்த நாளுக்கு இவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. இது ஒர்க்கர்ஸ் டே மட்டும் கிடையாது, இங்கே இது ஒரு அவேர்னஸ் டேவாக கூட பார்க்கப்படுது. மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தங்களோட வாய்ஸை ஷேர் பண்ணுற ஒரு நாளாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபேமிலியாக வந்திருக்காங்க, கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பை தான் கொடுக்குது. புது நாடு, புது அனுபவம், தேடல் தொடரும். டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.